இந்திய அணியில நம்மளை சேர்த்துக்கிற மாட்டாங்க. கிரிக்கெட் சேர்த்துக்கிற வேணாம், தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன். இந்திய அணியோட தமிழ்நாட்டு அணிக்கு போக விடுவேன். அறிவிப்பு செய்வேன், இந்திய அணி உலக கோப்பைக்கு விளையாட போவதற்கு முன்பு என்னுடைய தமிழ்நாட்டு அணியை வென்று விட்டு தான் போகணும்னு சவால் விடுவேன். எங்கிருந்து ஆள் எடுப்பேன் பார்த்துக்க, உழைக்கிற கூட்டத்திலிருந்து எடுப்பேன். எந்த பந்து போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிறவனா தெரிஞ்சு கேட்பேன். என்ன வேணும்? குதிராவளி வேணுமா, கம்பு வேணுமா, திணை வேணுமா, சாமை வேணுமா, அரிசி செவ்வரிசி வேணுமா, இல்ல என்ன வேணும், என்ன வேணும், கருடஞ்சம்பா வேணுமா, குதிராளி சம்பா, எல்லாம் வச்சிருப்பேன். உனக்கு சோம்பேறியா வீட்டுல இருக்கிறியா, அடுத்து சொல்லு, அடுத்த நொடி நான் தருவேன். 10 மாடு வச்சுக்கிட்டு ஒரு தம்பி ஒரு நாளைக்கு 30,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு 30,000, அப்ப மாசம் எவ்வளவு? மாட்டு சாணி எடுறா, ஆட்டு புழுகை அல்றா, கொண்டு போய் இயற்கை உரப்பண்ணையில கொட்டுறா, அப்படியே பெரிய வேலையை போட்டு வச்சிருப்பேன். என் பிள்ளை என்ன அப்படியே இப்படி பிடிச்சி போறான்னா, பூட்ஸ் போட்டிருப்பான், கிளவுஸ் போட்டிருப்பான், இது போட்டிருப்பான், கையில கிளவுஸ் போட்டிருப்பான், நல்ல சுகாதாரமா கௌபாய் மாதிரி மாடு மேய்ச்சிட்டு இருப்பான். அது பாட்டுக்கு மேயும். கட்சித்தை எப்படி மீட்கிற மாணவிகளை எரித்து விட்டதாக 3 பேருக்கு தூக்கு தண்டனை. அந்த 3 பேரும் வேலூர் சிறையில என்னோட தான் இருந்தாங்க. மிக நல்லவங்க. ஆனா உண்மையிலேயே அந்த செயலுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் சொல்றதை நீங்க நம்பித்தாகணும். ஏன்னா அது சத்தியம். அவங்களுக்கு தெரியாது அப்படி ஒண்ணு நடந்ததே. என்ன நியாயமா நடந்திருக்கு தெரியுமா? வெறும் பேருந்து தான் நின்றுக்கு, வெறும் பேருந்து தான் அப்படின்னு நினைச்சு யாரோ சில பேர் பத்த வச்சு விட்டாங்க. அதான் உண்மையிலே நடந்தது. அந்த எரியும் போது, பத்த வைக்கும் போது வெறும் பேருந்து தான். ஆனா பேருந்து எரிஞ்சு இருக்கும்போது காப்பாத்த ஓடி வந்த 3 பேரும் இவங்க 3 பேரும் நின்னதுனால இவங்களே அதை எரித்தவர்களாக அடையாளம் காட்டப்பட்டு இன்னைக்கு மரண தண்டனை வாங்கி சிறைக்குள் இருக்கிறார். பேருந்தில் செல்லும் பொழுது தருமபுரி மாவட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் மறித்து இந்த பேருந்தை தீ வச்சு கொளுத்துகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த, அவருடைய கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள், தலைவர்கள். அந்த மாணவிகள் கதறுகிறார்கள், எங்கள் எல்லோரும் இறக்கி விட்டுட்டு பிறகு வேணால் பேருந்தை நீங்கள் எரித்துக் கொள்ளுங்கள் என்று. அதற்கு கூட செவிசாய்க்காமல் அவசரமாக அந்த வாகனத்தின் மீது எரிபொருளை வீசி 3 மாணவிகளை உயிரோடு எரித்து கொன்ற செயலை செய்தது. வயசுல இருந்த களத்தில் இருக்கேன். 5ஆப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனதுக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ இதை கேட்குறாங்க, மக்கள்லாம் கேட்குறாங்க, ஏன்டா 5 வயசுல இருக்கும் போராடினுங்கிறிய? அப்போ சிவகங்கை மாவட்டமே கிடையாது. மாவட்டமே என்னது, ராமநாதபுரம் மாவட்டமாக தான் எல்லாம் இருந்துச்சு. காரைக்குடி, தேவகோட்டை, அந்த எல்லாமே இளையாங்குடி எல்லாம் இதில் சேர்ந்துருந்துச்சு. ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்துச்சு. சிவகங்கை மாவட்டம் பிரிக்கப்படவே இல்லை. இவன் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருடைய ஆட்சியில் தான் என்ன செய்யுது, மாவட்டங்கள்லாம் பிரிக்கப்படுது. இதை விட இப்போ விஷயம் என்னன்னு கேட்டால், ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஆட்சியர் அலுவலகம் கிடையாது. மதுரைக்கு தான் போகணும். நாங்கள்லாம் அதை சேர்ந்த ஆளுங்க. ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்குது. ராமநாதபுரத்துடைய கலெக்டர் எங்கே இருப்பார்னு கேட்டால் மதுரையில் இருப்பார். எம்ஜிஆர் அந்த மாவட்டத்தை பிரித்ததுக்கு பிறகு தான் ராமநாடு கலெக்டர், சிவகங்கை கலெக்டர், அந்த அலுவலகங்களை வந்துச்சு. இப்படியான ஒரு நேரத்தில் என்ன செய்யறான்னு கேட்டால், நான் 5 வயசாக இருக்கும்போது இல்லாத சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் போய் செஞ்சாங்கிறப்ப என்னத்தையாவது பொய் சொல்லி நம்ப வைக்கணும். நோக்கம் என்ன? இந்த பொய்யுடைய நோக்கம் என்ன? ரத்தத்தில் சின்ன வயசுல எனக்கு ஊறி போச்சு போராட்டம் என்பது. 5 வயசுலேயே நான் கம்யூனிஸ்டில் இருந்தேன்னு காட்டணுமா? அதுக்காக வேண்டி எத்தனை பொய் சொல்கிறான்னு பாருங்கள். அதை அந்த கதையை கேளுங்க. இருக்கு, இவன் சிவகங்கை மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் அலுவலகம் இல்லை. 2வது 5 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறான். 5ஆப்பு படிக்கும் போதுங்கிறான். 5ஆப்பு படிக்கும்போது 10 வயசு ஆயிரும். 5 வயசுலாம் 1ஆம் கிளாஸ் தான் படிக்க முடியும். நான் 5 வயசாக இருக்கும்போது போராட்டம் பண்ணேன்னு சொல்லிட்டு 5ஆப்பு படிக்கும்போது, அவன் 5 வயசாக இருக்கும்போதுன்னா பள்ளிக்கூடத்தில் சேரலை இவன், அப்போ போராட்டம் பண்ணேங்கிறான். அப்புறம் 5ஆவது படிக்கும்போது வந்து 10 வயசுங்கிறான். 10 வயசாக இவனுக்கு இருக்கும்போது கூட சிவகங்கை மாவட்டம் பிரிக்கப்படலை. அதுக்கு ஆட்சியர் அலுவலகம்ங்கிறது கிடையாது. இல்லை, அவங்க ஆட்சியர் அலுவலகத்துக்கு வர்றாருன்னா மதுரைக்கு தான் போகணும். ராமநாதபுரம் மாவட்டம் தான் அது. அப்படி இருக்கும்போது நான் அங்கே போய் போராட்டம் பண்ணேன்னு சொன்னான்னா இவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பொய்யனாக இருப்பான்னு என்ன செய்யணும் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி வந்து
நம்ம தமிழ்நாடு வரலாறுல எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 முதலமைச்சர் வந்திருப்பாங்கன்னு அறிஞ்சு வச்சுருக்குறோம். இவன் சொல்கிறான் நான் 200 முதலமைச்சரை சந்திச்சுட்டேங்கிறான். 200 முதலமைச்சரான். அது பாருங்கள். நாற்காலி தான் இருக்கு. இதுவரை நான் 200 நாற்காலி தான் இருக்கு. ஒரு இடம் தான் இருக்கு, ஒரு நாற்காலி தான் இருக்கு. இதுவரை நான் 200 முதலமைச்சரை சந்திச்சிருக்கேன். 200 முதலமைச்சர் சுதந்திர இந்தியாவில் அடைஞ்சதுலேருந்து 200 முதலமைச்சர் வந்திருக்குமா? வெள்ளக்காரங்காலத்துன்னு வந்தால் கூட வந்திருக்குமா? 200 முதலமைச்சரை சந்திச்சிருக்கேன்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னத்தை வகையில் விட்டு அடிக்க வேண்டியது. நான் ஒரு பெரிய ஆளுங்க மாதிரி பிம்பம். ஏன்னா இவங்களுக்கு அதில் போய் சேர்றவனுக்கு மூளை கிடையாது. நாம் தமிழரில் போய் சேரக்கூடியவனுங்களாக சிந்திக்கிற அறிவு கிடையாது. இவன் என்ன சொன்னாலும் ஒரு பெருமை ஊட்டுற மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, நம்பிக்கிட்டு கூயிப்பான், விசில் அடிப்பாங்க, கைத்தட்டுவாங்க. அப்போ கரகோஷம் விண்ண புழக்கும், இதுக்கும் சேர்த்துக்கிட்டு அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இலங்கையில் சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, கருணாநிதி போய் நிப்பாட்டிருக்க வேண்டியதானே, அந்த கடைசி கட்டம் பிரபாகரன் எல்லாம் ஒழிச்சு கட்டினாங்க இல்லையா, அந்த கட்டம், அதை போய் நீங்கள் தடுத்து நிப்பாட்டலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ இவன் சொல்கிறான் முதலமைச்சராக இருக்கிற ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற, என்கிட்ட ஒரு நாளைக்கு என்னை முதலமைச்சர் ஆக்கி காட்டு, நான் நிறுத்திடுவேங்கிறான். மாநில முதலமைச்சர் தானே, அவர் எப்படி போரை நிப்பாட்டுவார் என்று கேட்கிறார். நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் என் அன்பு மக்களே, முதல்வன் படம் போல காலையில் 5 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சராக்கி விடுங்கள், நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி. ஒரு நாள் முதலமைச்சராக்கினா போரை எப்படி நிப்பாட்ட முடியும்? நீ சொல்றது இலங்கை, அது வேற ஒரு நாடு. அந்த நாடு நீ சொன்னதை கேட்பானா? நீ எப்படி போய் போரை நிப்பாட்டுவ? என்னை ஒரு நாளைக்கு முதலமைச்சர் ஆக்கி காட்டுங்க, நான் நிப்பாட்டி காட்டுறாங்க. நடக்காத ஒன்றை. ஏன்னா இப்போ ஒரு நாள் முதலமைச்சருங்க சினிமாவில் வேண்டாம், அவர் நடைமுறையில் வருமா? வராதுங்கிறதுனால விட்டு அடிப்போமே. நம்ம தலைவர் ஒரு நாளில் செஞ்சிருவாருப்பா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறத உண்டாக்க நினைக்கிறானே தவிர, இது நடக்குமா நடக்காதா, இது எப்படி சாத்தியம், அதை பற்றிலாம் அவனுக்கு என்ன செய்யலை, சிந்திக்கிற திறமையே கிடையாது. அதே மாதிரி சமாதிகளில் அண்ணா, கருணாநிதி, உங்களோட சமாதிகளில் எம்ஜிஆர் சமாதி எல்லாமே என்ன இருக்குது, 4 முதலமைச்சருடைய சமாதி இருக்குது மெரினாவில். மெரினாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் அண்ணாவுடைய சமாதி, கருணாநிதி சமாதி, எம்ஜிஆர் சமாதி, அது மாதிரியான சமாதி, ஜெயலலிதா சமாதி இருக்குது. இது சமாதி அங்கே வைக்கக்கூடாது, வைக்கலான்ட்டு ஒரு கருத்து எந்த சொல்லலாம். ஏன்டா மக்களுக்கு ஒரு இடத்துல கொண்டே இப்போ இவ்வளோ ஒரு இடத்த அடைச்சிக்கிட்டு சமாதி கட்டுறேன்னு அது கருத்து. இவன் என்ன பேசுகிறான்னு கேட்டால், 3 ஆம்பளைக்கு மத்தியில் ஒரு பொம்பளை படுக்க போட்டு வச்சுருக்காங்களாம். ஜெயலலிதா ஜெயலலிதா ஒரு பொம்பளை இறந்துட்டாங்க, முதலமைச்சராக இருந்து 3 பேர் இறந்துட்டாங்க. அது ஒரு சாதாரண ஒரு இறப்புங்கிற வகையில் எப்படி பார்ப்போம், இறந்தவர்களை பற்றி பேசக்கூடாது, ஒரு கண்ணியம் கொடுத்துட்டு போயிடணும். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் 2 அர்த்தம் வர்ற மாதிரி, அதாவது ஜெயலலிதாவோட இந்த 3 பேரும் என்ன செய்கிறாங்க, சல்லாபம் செய்கிறாங்கிற அர்த்தம் வர்ற மாதிரி இவன் கேட்குற அந்த வார்த்தையை பாருங்க. சுடுகாட்டில் 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. சுடுகாட்டில் 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. சுடுகாட்டில் 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. சொல்றான், இதுக்கு சிரிக்கிறாங்க. இதுக்கு கூமுட்டை எடுத்து அடிச்சிருக்கணும் மேல. என்னடா பேசுற, பெண்களை இப்படி கேவலமா பேசுற, இறந்து போனவர்களுக்கு கண்ணியமா பேசுற. இவங்க இத்தனை பொம்பளை இருக்கு பத்தி ஆம்பளை அடக்கி வச்சிருக்காங்கன்னு அடக்குனதை பத்தி எவனாவது சிந்திப்பானா? அடக்கம் பண்ற இடத்தை பற்றி இந்த மாதிரி ஆணும் பெண்ணுங்கிற பாலின ஒரு சிந்தனையோட எவனாவது பேச முடியுமா? இதையும் பேசுறான். அதுக்கு அவங்க என்ன சொன்னாலும் ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அப்ப எவ்வளவு கேவலமான இதெல்லாம் சரியான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கானு கல்லை விட்டு எரிஞ்சிருப்பாங்க. சரியான சிந்திக்கிற மக்களா இருந்தா. எப்படிடா பேசுற, இறந்து போன ஆட்களை பத்தி இவ்வளவு இழிவாக கேவலமா பேசுறேன்னு கேட்டிருக்கோமா இல்லையா? அதையும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் போடுறான், அந்த டிக்டாக்னு ஒரு செயலி ஒன்று இருக்குது. அதை சைனாவில் ஒரு பிரச்சனை வரும்போது அதை இந்தியாவில் தடை செஞ்சுட்டாங்க. அதுக்கு இவன் சொல்கிறான், டிக்டாக்கை தடை செஞ்சு எனக்காக தான் செஞ்சாங்க. ஏன்னு கேட்டால் என்னுடைய இதில் 7.5 கோடி பேர் இருக்கிறாங்களாம். இவனுடைய டிக்டாக்கில் 7.5 கோடி பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களாம். என்னையை அழிக்கிறதுக்காக தான் டிக்டாக்கை தடை செஞ்சாங்க அப்படிங்கிறான். மொத்த தமிழ்நாடு மக்களே 7.5-8 கோடி தான் இருப்பாங்க. அதில் சின்ன பிள்ளைலாம் கழிச்சிட்டு எல்லாம் ஒரு 4 கோடி தான் இருப்பாங்க. அதில் இவனுக்கு மட்டும் 7.5 கோடி பேர் இருக்காங்களாம். அதை டிக்டாக் யூஸ் பண்ணுறோம் எத்தனை லட்சத்தில் ஒருத்தன் 1000ல் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அதை பற்றி சொல்லும்போது இந்த டிக்டாக் ஏன் தடை செஞ்சாங்க தெரியுமா? டிக்டாக்னா நான் தான், யார் எடுத்தாலும் டிக்டாக்ல பூரா என்னை பற்றி தான் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதனால என்னுடைய புகழ் மங்க வைப்பதற்குத்தான் டிக்டாக்கை தடை செஞ்சாங்கிறான். அதுக்கு ரசிக்கிறாங்க பாருங்க.
7.5 கோடி பேரு இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல, அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பிள்ளைகள், என் பேச்சை எடுத்துட்டு. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுது, இதை பேன் பண்ண, அதை தடை பண்ணு, இது காரணம் தான். உங்களுக்கு இருக்க செல்வாக்கு டிக்டாக் தடை பண்றோம். பகிரி இருக்குல்ல, பகிரியில 5 பேருக்கு மேல முன்னகர்த்த முடியாதுன்னு கொண்டு வந்தது எனக்காக தான். சொல்ல மாட்டாங்க, உண்மை அதுதான். பின்னணியில் அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. உண்மைதான். இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல, அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பிள்ளைகள், என் பேச்சை எடுத்துட்டு. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுது, இதை பேன் பண்ண, அதை தடை பண்ணு, இது காரணம் தான். உங்களுக்கு இருக்க செல்வாக்கு டிக்டாக் தடை பண்றாங்க. அது வந்தது எனக்காக தான். சொல்ல மாட்டாங்க, உண்மை அதுதான். பின்னணியில் அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. உண்மைதான். அப்போ இது என்ன, இதுலேருந்து அந்த ரசிகர்கள் விளங்குவதற்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இவன் தன்னை வந்து உயர்த்தி காட்டுவதற்காக வேண்டி அவ்வளோ பொய்களை சொல்கிறான். டிக்டாக்கில் நான் தாங்குறான், வாட்ஸ்அப்பில் 5 பேருக்கு மேலே மெசேஜ் அனுப்புறதுக்கு தடை செஞ்சது என்னால் தாங்குறான், அப்போ பிரபாகரன் என்கிட்ட தான் மக்களை விட்டுட்டு போனாருங்கிறான். அதை என்ன வேண்டாலும் வாயில் வந்து விட்டு அடிக்கிறான். அப்போ இதை பார்த்து வெக்கப்படுவாங்க. அறிவாளிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த கிறுக்கு பயல்கிட்ட போய் நம்ம சேர்ந்துருக்கோமே, நம்மளையும் மடப்பயல் நினைப்பாங்களே, நம்மளையும் பைத்தியக்காரன் நினைப்பாங்களேன்னு ஒரு வெக்கம் வரணும்ல. அதை பயணிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் வெக்கம் இல்லாமல் அதில் போட்டு கை தட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டம் உருவானா தமிழகம் என்ன கதிக்கு ஆளாகிறது? மூளையே இல்லாமல் மண்டையில் சாணி வச்சிருக்கிற ஒரு கூட்டம் வந்து உருவாகும் என்று சொன்னால் அது தமிழகத்தினுடைய எதிர்காலம் எப்படி ஆகும் அப்படிங்கிற மனுஷனை சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த கச்சத்தீவை மீட்பேங்கிறான். இவன் காவிரிக்கே தீர்வு இல்லைங்கிறான். கச்சத்தீவை மீட்பேன்னு சொல்லி என்ன செய்கிறான், ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை சொல்கிறான், ஜெயலலிதா ஆதரிச்சிட்டாங்கன்ட்டு. அதுக்கு ஜெயலலிதா ஒரு மறுநாட்டி கொடுப்பாங்க. ரெண்டும் சேர்ந்து வருது பாருங்க. இப்படியா மீட்கிறது? சீமா எப்படி மீட்பான்? எப்படி மீட்பேன்? 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன், சிறப்பு படைய ஆயுதங்களோட கொண்டு குவிப்பேன், ஒரே ராத்திரியில இறக்குவேன், சுத்தி நின்றுடுவேன், இந்திய தேசிய கொடியை ஏற்றுவேன், பக்கத்துல தமிழ் தேசிய கொடியை ஏற்றுவேன். 2,80,000 ராணுவ வீரர்களை என் தாய் நிலம் தமிழகத்துல குவிச்சு வச்சிருக்கான். திருப்படாங்க வாடாந்த களைச்சு விட்டு அடிச்சிருந்துருவேன். ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன். மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர, நான் ஒரு படையை திரட்டி கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. நான் என்ன கேட்கிறேன், நீ பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது. இங்க மாநிலத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க, நீ எப்படி பெட்டாலியன் இறக்குவ? நீ வந்து நாட்டினுடைய பிரதமராக இருந்தால் தான் அது கூட செய்ய முடியும். இது தனித்தமிழ் நாடாக இருந்து நீ ஆட்சி அமைச்சின்னா என்ன செய்யலாம்? நான் அந்த படை அனுப்பு, இந்த பெட்டாலியன் அனுப்புவாரான், பக்கத்தில் அந்த கொடி ஏற்றுவாரான், அந்த கொடி எதிர்ப்பாரான். பிரதமராக இருந்தால் கூட இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறது ஒரு கஷ்டம், வச்சுக்கிடுவோம். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் வந்து எப்படி மீட்பேன் என்று சொன்னால் 50,000 பெட்டாலியன் அனுப்புவேன், அந்த கொடி ஏற்றுவேன், அந்த கொடி ஏற்றுவேங்கிறான். இவன்கிட்ட வந்து இவனே முதலமைச்சராக இருந்தால் கூட செய்ய முடியுமா? ஜெயலலிதா அழகாக சொல்கிறாங்க, இது பைத்தியகாரத்தனமான வேலையை நான் செய்ய மாட்டேன். எந்த அர்த்தத்தில் சொன்னேன்? பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு போவேன், இந்திய அரசு கவனத்துக்கு கொண்டு போவேன், அவங்க மூலமாக செய்வேன்னு சொன்னதை தவிர இவன் மாதிரி நான் பைத்தியகாரன் கிடையாதுன்னு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அதுக்கு வந்து மறுப்பு சொல்லியிருக்கிற காட்சியை பார்க்குறோம். இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்திருக்கு. என்ன பாருங்க. அப்போ இந்திரா காந்தி இறக்கும்போது அவனுடைய பிறப்பை வச்சு பார்த்தீங்கன்னா சீமான வயசு 18. அப்போ இந்திரா காந்தி இறக்கும்போது 18 வயசு ஒரு அரசியல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் இருந்திருக்கிறான். அவன் அதையெல்லாம் யோசிக்கவே மாட்டான், வாயில் வந்து விட்டு அடிக்க வேண்டியதான். இப்படி புழுகுவதற்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறான். அதே மாதிரி வந்து நான் கடிதம் கொடுத்தால் சுவிட்சர்லாந்தில் விசா தருவார்கள், நான் கடிதம் கொடுத்தால் கனடாவில் விசா தருவார். கடிதம் கொடுத்தா போதுமா? இவன் என்ன பிரதமரா? இவன் கடிதத்துக்கு இப்படி கொடுப்பாங்க, அதையும் சொல்கிறான். கேட்டு ரசிக்கிறாங்க பாருங்க. சுவிட்சர்லாந்து விசா பாருங்க. கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை கொடுக்காது அப்படின்னு சொன்னீங்க, அது உண்மையா? சத்தியமா கொடுக்குறேன். எப்படி அது திரு சீமான் தனிப்பட்ட நபர்? அதாவது அரசியல் இயக்கங்கள் இருந்து மக்கள் பணி செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு மதிச்சு கொடுக்குறாங்க, கொடுத்தானே இருக்கிறாங்க. அது எப்படி இன்னொரு நாட்டுல சாத்தியப்படும்? அது எனக்கு தெரியாது. என் பிள்ளைகள் கேட்கறாங்க, நான் கடிதம் கொடுக்குறேன். நீங்க கையெழுத்து கொடுத்து குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கிறாங்கல்ல, இதுல என்ன பொய்? சுவிட்சர்லாந்துக்கு மெயில் அனுப்பி கேட்குறாங்க, அது பச்சை பொய்ன்னு அவங்க மறுத்துடுறாங்க. அப்போ எந்த ஒரு நாட்டுக்கும் ஒரு மனுஷனுடைய கடிதத்தை வச்சு விசா கொடுப்பாங்களா?
இப்போ என்ன செய்யறான்னா பிம்பத்தை உண்டாக்குறான். அவன் தோன்றவர் மத்தியில் நாளைக்கு சுவிட்சர்லாந்துக்கு போக நினைச்சோம்னு சொன்னால் சீமான்ட்டு ஒரு கடிதம் வாங்கிட்டு போனால் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து விசா எடுத்துகிட்டு வர சொல்லி கடைசியில் கள்ளத்தனமாக அங்கே இருக்க சொல்லி இப்படி போட்டு ட்ரம்ப் கைது பண்ணி கொண்டாந்து விடுறாருல, அந்த மாதிரி கொண்டாந்து விடுவதற்கு தான் இது உதவுமே தவிர இவனை நம்பி போனால் உருப்படுமா? அப்போ இந்த மாதிரி அவங்களே இதெல்லாம் மறுத்துருக்காங்க, அப்படிலாம் கொடுக்குற வழக்கம் இல்லைன்னு இருக்கிறாங்க. அப்போ இவன் நான் கொடுத்து விசா கொடுப்பேன்னு சொல்கிறான், அதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அடுத்தது என்னென்னு கேட்டால், பொதுவாக வந்து அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே மது பழக்கங்கள் பெரும்பாலும் இருக்கும். இருந்தாலும் வெளிப்படையாக நாங்கள் குடிக்கிறோன்னு சொல்ல மாட்டாங்க, ரகசியமாக போய் குடிப்பாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. இவன் என்ன செய்வான்னு கேட்டால், நான் குழந்தையாக இருக்கும்போது சாராயத்தை தான் நாக்கில் தொட்டு வச்சாங்க, குடிகார குடும்பம், நாங்கள் குடும்பமே குடிகார குடும்பம் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளையில் குடிப்போம், பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதும் குடிப்பேன், பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயே சாராய கடை வச்சுருப்பாங்க, எந்த உலகத்தில் இருக்குமாங்க, என் காலத்தில் இருந்துச்சுங்கிறான். அப்போ 5 வயசு பிள்ளையில போய் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவன் குடிச்சேங்கிறான், பகிரங்கமாக குடிச்சாங்கிறான். இப்படி சொல்லி கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இவன் இப்போ மக்கள் மத்தியில் வரும்போதே போதையில் வர்றது, போதையில் உளர்றது, அந்த பிரச்சனை எல்லாம் வருது. அவன் போதையில் உள்ள தடுமாற்றங்களை பூரா அந்த வீடியோவில் பாருங்கள். இன்னைக்கு ஏற்பட்ட பழக்கம், எல்லாரும் சக்கரை தண்ணியில் தான் சேனை தொட்டு வைப்பாங்க. எனக்கு என் தாத்தை வந்து சாராய தண்ணியில் தொட்டு வச்சுட்டான். நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். உலகத்தில் எந்த கல்லூரி வாசல்ல அது கல்லுக்கடை வச்சு பார்த்துருக்கியா? எங்களுக்காக தான் கல்லுக்கடை எங்கள் பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது வச்சுட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போகிறதில்ல, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல் குடிக்கிறது, படம். நான்லாம் சின்ன பிள்ளையில இப்படி கூட்டு நெஞ்சு போட்டு போய் அப்படியே நோஞ்சானா இருந்தேன். வர சொந்தக்கார முறை ஒத்த பண்ண கல்லா ஒரு 10 நாளைக்கு வாங்கி ஊத்துப்பா பிள்ளைக்குன்னு. ஒத்த பண்ண கல்ல ஊத்து உடம்ப தேத்தும்பான். ஒத்த பண்ண கல்லா போடுதான் இந்த போடுறேன் பாத்துக்கங்க. என் ஊர்ல நீங்க நம்புறீங்களோ இல்லை, என் ஊர் நிலைமை என்ன தெரியுமா? எங்க அம்மா பாருங்க 250 ரூபா கூலி கொடுக்குறாங்க, சிலருக்கு 300 ரூபா, ஆள் வர்றதில்லை. ஆனா சீமா வீட்டுக்கு போனா அப்புறம் என்ன தெரியுமா சொல்றதுக்கு நான் வைக்கப்பட்ட ஒரு பாட்டு கூட கொடுப்பாங்க. எங்க அம்மா வந்து கெஞ்சியே, எப்பா அது கொடுத்தாட்டாப்பா தானே வர்றேங்க, எந்தையாவது பண்ணி விடுப்பான்னு நான் எங்கள் அண்ணன்ட்ட பேசி அண்ணன் ஒரு 4 பெட்டி அனுப்பிவிடுங்க. அது எங்கள் அம்மா வந்து அந்த 300 ரூபாயோட ஒரு பாட்டு. மற்ற வீட்டுக்கு போகாமல் என் வீட்டுக்கு வர்றது காரணம் தான். எப்படி ஆயிடுச்சு பாருங்க சம்பவம். அதை எங்கள் அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இப்படி போயிடுச்சப்பா என்னப்பா பண்ணுறது, காடை போட்டு போக முடியல, சும்மா போட முடியல. ஒரு கட்டையில் அடிச்சு இப்ப என்னிடத்துல ஒன்றும் செய்தி இல்லை. உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேட்கணும்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம். எடுத்ததெல்லாம் போடுங்க. சட்டப்பேரவையே ஒழுங்கா இயங்குதாங்கிறது தமிழ் தேசியம்னா என்ன? இதுதான். ஹலோ ப்ளீஸ், இதுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான். திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேஷனலிசம், வேற ஒண்ணும் கிடையாது. போட்டு குழப்பிக்காத. இப்போ சொல்றா அப்போ சொல்றா, நீ சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீமான் இருக்கும்போது ஒரு தடவை சிரிடா, டேய் சிரிடா. அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ பொய்ன்னு சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை அரிசி கப்பல்னு சொல்றா, டே நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா AK-74 சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா. சொல்றான்டா. ஏன் பாபான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும்